முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களே மற்றும் இந்த நூலை பற்றி பேசுவதற்காக திட்டமிட்டபடி பேச இருக்கின்ற விஜயசங்கர் அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பேசுகிற பிளான்லேயே வரல. ஆக்சுவலாக நான் சும்மா அவரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த மேடையில் ஏற்றி வச்சு புக்கை கையில் கொடுத்து உடனே பேசுனா என்ன பேசுறது, அவ்வளோ பெரிய புக்கு எனக்கு தெரியல. சரி, ஆனால் அவர் ஆனந்த் ஹெல்த்துடைய இன்னைக்கு தான் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். பட் அவர் எழுதுனதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன் நான். ரெண்டாவது இந்த இங்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அநியாயமாக அக்கிரமமாக அட்டூழியமாக சிறைப்படுத்தப்பட்டு இத்தனை மாதங்கள் சிறை வைக்கப்பட்டு இப்பொழுதும் பிணையில் மட்டுமே இருக்கக்கூடிய அவரோடு நாம் நமது இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது சாலிடாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அவரோடு நாம் பயணிக்கிறோம், அவரது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்தோம். அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தை இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க, படித்துட்டு நான் ஒரு நாளைக்கு அதை பற்றி விரிவாக பேசலாம் என்று இருக்கிறேன். ஆனால் சிறைக்கு சென்று 30 மாதம் அவருடைய பணியை கொன்றுவிட்டதே நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் 30 மாதங்கள் சிறையில் இருக்கும் பொழுதும் எப்படி இவ்வளவு பெரிய ஆய்வு அவர் மேற்கொண்டார் என்பது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன பார்த்தேன்னாக்கா, எவ்வளவு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தேன் நான். அதுவே 85 பக்கமும் இன்னும் இருக்கு. It runs to some 85 pages now with references. How did you manage to gather so much of data while sitting in the prison? I was amazed in fact. அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு அது மாதிரி சில த்ரெட்ஸ்லாம் இருந்தபோது நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன்னா ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் கவலைப்படாது, அங்கே போய் 2 புத்தகம் எழுதலான்ட்டு. இதை பார்த்தாங்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏன்னா போனால் எதுவும் போட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்காக எல்லாம் போகணும்னு நினைச்சிடாதீங்க, நமக்கு ரொம்ப கஷ்டம் அது. அந்த வகையில் இவ்வளவு பெரிய ஒரு அரும்பணி எப்படின்னா, அம்பேத்கரனுடைய எழுத்துக்களை எத்தனை முறை படித்தாலும் எப்பொழுது படித்தாலும் நமக்கு பெரும் வியப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அம்பேத்கரை பற்றி படிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான ஒரு புலமை, அது ஒவ்வொரு முறையும் அது மிளிர்வதை கண்டு மெய்சிலிருப்பது உண்டு அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுதெல்லாம். அத்தகைய ஒரு மனிதன், அதாவது இந்தியாவுக்கு ஒத்தே வராத ஒரு கான்செப்டை இந்தியாவுக்கு சொல்றாரு அவர் சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிபர்ட்டி பத்தியும் ஈக்குவாலிட்டி பத்தியும் ஃப்ரெட்டர்னிட்டி பத்தியும் பேசுறோம், ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்திய அமைப்பே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சௌரியமா இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக வரிசையா அப்படியே கட்டி காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை மீண்டும் நிறுவுவோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு எல்லா தலித் அமைப்புகளும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் துணை போன பிறகும் கூட தமிழ்நாட்டை தனித்தீவாக வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவருடைய தலைவர் தோல் திருமா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த அறையில் உட்கார்ந்து நாங்கள் அவருடைய ஆனந்த் ஹெல்த்துடைய பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வட இந்தியாவில் மராட்டியத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தலித் அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் இருந்தனவோ அத்தனை அமைப்புகளும் என்னவாக ஆகிவிட்டனு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனாதனத்துக்கு பலியாகி அவருடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்ட இந்த காலத்தில் ரவிக்குமார் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டுக்கு தனி வரலாறு இருப்பது போல் இங்கு தனியான ஒரு பயணத்தை இந்த அமைப்புகள் செயல்படுத்திக் கொண்டது. எல்லா அமைப்பும் நம்ம சொல்ல முடியாது, அதையும் நம்ம கவனிக்கணும்ல. யாருன்னா எத்தனை பேர் கூட போயிருக்காங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் இல்லை, நாங்கள் அது மாதிரி நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறதில் உறுதுணையாக இருக்கு, நிச்சயமாக உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் அவர் எழுப்பிய முழக்கங்கள். என்னது, வேற இருப்போம்னு சொல்றது இருக்குல்ல, வரவிட மாட்டோங்கிறதோட அடுத்த ஸ்டெப் வேற இருப்போங்கிறது. அந்த வகையில் அவரோடு நாங்கள் பயணிப்போம் என்றது கூறி, இந்த நூலை பற்றி நான் பேசாததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் கையில கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் அமேசான்ல புக்ல ஆர்டர் போட்டு வந்தேன். அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் விஜயசங்கர்ட்ட, காலையில ஆர்டர் போட்டு இப்ப இங்க வேற ஒரு காப்பி கொடுத்துருக்காங்களே, சரி அது இன்னொருத்தர் யாராவது படிக்கிற ஒரு ஆளு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நன்றியோடு உங்களுக்கு தெரிவித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நூலை மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டது அது மட்டும் இல்ல, நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை விஜயசங்கர் ஏற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறேன். உடல்நிலையிலிருந்து சீராகி மீண்டு வருவதற்கு 4 புத்தகங்களை 3 புத்தகங்களை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்திருக்கிறார். அது பெரிய பெரிய புத்தகம்லாம் பண்ணியிருக்காரு. அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன புக்கு தான் அவருக்கு. அடுத்த 2 மாதங்களில் அதையும் செய்து முடித்து விடுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.